பெரிய விஷயம். ரொம்ப நன்றி ரிஸ்வான் அண்ட் நேஹா. பிரான்சிஸ் ப்ளீஸ் வாங்க. அடுத்து ஒரு கவிதை வாசிப்பு. எனக்கு நெருங்கிய தோழி எப்பவுமே ஒருத்தவங்க சொல்லுவாங்க, யாருன்னா பர்வீன் சுல்தான் சொல்லுவாங்க, இந்த கவிதையை படிக்கும் போது என் பூமி நகர்ந்தது எனக்கு தெரிஞ்சது அப்படின்வாங்க. அது மாதிரி நான் இவ்வளவு கவிதையை ஒவ்வொரு வாட்டி படிக்கும் போதும் அந்த உணர்வு எனக்கு இருக்கு. அது யாரு என்னன்னு பிரான்சிஸ் சொல்லுவாங்க. she is a queer writer and also இப்போ ஐடி கம்பெனில வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஆல்சோ அதற்கு முன்னாடி அவங்க ஒரு ஆசிரியர், எழுத்து மூலியமா நிறைய பேரை காரணவங்க. அவங்கள நம்ம இப்ப ஸ்டேஜுக்கு கூப்பிட்டுறலாம். ஸோ வெல்கம் அக்னிம். ஆரம்பிக்கலாமா? முதல்ல எல்லாருக்குமே சுயமரியாதை மாத வாழ்த்துக்கள். இந்த மாசம் மட்டும்தான் நம்ம வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறோம். ஆனா நம்ம வாழ்நாள் முழுக்க சுயமரியாதையை டிசர்வ் பண்ற இடத்துல நம்ம எப்பயுமே இருக்கோம். நம்மளுடைய சுயமரியாதை நம்ம வாங்குறதுக்கு இந்த ஆதிக்க சமூகத்தினுடைய தலையில ஓங்கி கொட்டி ஒவ்வொரு முறையும் எனக்கு மரியாதை கொடுத்தே ஆகணும்ன்றத நம்ம அவ காது பக்கத்துல போய் கத்திக்கிட்டே இருக்க வேண்டியது நம்மளுடைய அவசியமா இருக்கு. இங்க இன்னொன்னு குறிப்பா சொல்லணும்னா, நம்ம எது போன்ற அரசியலை இங்க முன்னெடுத்து வச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயமா பாக்குறோம். இன்டர்செக்ஷனாலிட்டின்ற வார்த்தை இன்னைக்கு அரசியல் பேசக்கூடியவர்கள், ஆக்டிவிஸ்ட்னு சொல்லிக் கொள்ளக்கூடியவர்கள், முற்போக்காளர்கள் என்று தங்களை பிரகடனம் செய்து கொள்ளக்கூடியவர்கள் இன்டர்செக்ஷனாலிட்டி என்ற கொடைக்கீழ வராம அவர்கள் பேசுகின்ற அரசியல் தோல்வி பெறும் என்றது ரொம்ப முக்கியமான விஷயம். பெண்கள் ஃபெமினிசம் பேசுறாங்க, குயர் மக்கள் குயர் அரசியல் பேசுறாங்க. அதை தாண்டி பல்வேறு வகையில தனித்தனியாக அவர்கள் குடி உரிமைகளை அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம பேசக்கூடிய அரசியல் ஏன் தோத்து போகுது அப்படின்னாக்க, அந்த இன்டர்செக்ஷனல் அப்படின்ற புரிதல் இல்லாதது காரணம். அந்த வார்த்தையை ரொம்ப டெக்னிக்கலா இருக்கு, ரொம்ப ஹெவியா இருக்கு அப்படின்னு எல்லாரும் யோசிச்சுட்டு அது என்னவா இருக்கும். இன்டர்செக்ஷனல்ன்றாங்க. சில பேர் இன்ஸ்டாகிராம்ல அவங்க பேருக்கு பின்னாடி இன்டர்செக்ஷனல் ஃபெமினிஸ்ட்ன்றாங்க, இன்டர்செக்ஷனல் ரேஷனலிஸ்ட்ன்றாங்க, எல்லாம் பேரை போட்டுக்கிறாங்க. ரொம்ப எல்லாம் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அம்பேத்கர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, என்னைக்கு பெண்கள் முழுமையாக 100% இந்த சமூகத்தில் விடுதலை பெறுகிறார்களோ அவர்களுக்கான அத்தனை உரிமைகளும் தன்னிகர் இல்லாமல் தன்னிறைவோடு கிடைக்குதோ அன்னைக்கு இந்த சமூகம் 100% சமூக நீதியை பெற்றுவிட்டதுன்னு சொல்றாரு அம்பேத்கர். பெரியார் என்ன சொல்றாரு அப்படிங்க, சாதி மத இன மொழி நிற, எந்த இடத்துல பிறந்த, உங்க குடும்பம் எந்த மாதிரி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு, நீ எந்த வீட்டுல வசிக்கிற, இந்த எந்த ஒரு பேதமும் இல்லாமல் பற்றும் இல்லாமல், ஏன் பற்றும் இல்லாமல் குறிப்பா சொல்றேனாக்க, நான் தமிழண்டா நான் தெலுங்கண்டா இந்த மாதிரி பற்றுகளும் இங்க சுத்திக்கிட்டு இருக்கு. இந்த பற்றுகள் அனைத்தையுமே அகற்றிவிட்டு மானுட பற்று ஹியூமானிட்டியா ஹோல்டு பண்ணா மட்டும்தான் நம்ம சுயமரியாதையோடு இந்த சமூகத்துல வாழுவோம். அப்போ அந்த மானுட பற்ற ஹோல்டு பண்றதுக்கு பேரு தான் இன்டர்செக்ஷனாலிட்டின்னு வேற விதமா ஒரு டெக்னிக்கலா சொல்றாங்க. அப்போ நம்ம எல்லாருக்கும் மானுட பற்று நம்ம பெற்றுட்டோம் அப்படின்னாவே இங்க இவங்க திருநங்க, இவங்க திருநம்பி, ஐயோ அவங்க அது, இவ கே அப்படின்ற டிஸ்கிரிமினேஷனுக்கு எந்த ஒரு ஸ்பேஸுமே இருக்காது. சோ அப்ப இந்த இன்டர்செக்ஷனாலிட்டி ஹோல்ட் பண்றது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு. அதை சார்ந்து அப்ப இன்டர்செக்ஷனாலிட்டி ஹோல்டு பண்ணாதான் நம்ம எதிர்பார்க்கிற விடுதலையை நம்ம அடைய முடியும். இந்த விஷயத்தை ஏன் டீப்பா நான் சொல்ல வேண்டியதா இருக்குனாக்க, குயர் சமூகத்துக்குள்ளேயும் சில அரசியல் போய் கொண்டு இருக்கிறது. நான் திருநர் சார்ந்த உரிமைகள் மட்டும் தான் பேசுவேன். எனக்கு கேவோட உரிமையோ லெஸ்பியனோட உரிமையோ தேவை கிடையாது. இங்க பேசக்கூடிய அரசியல், நீங்க LGBTQ+ பாலிசி பத்தி மொத்தமா பேசுறாலுமே திருநருடைய விடுதலை பத்தியுமே குறிப்பா பேசக்கூடிய திருநர்கள் இருக்காங்க. அது தோத்து போயிடும்ன்றதுதான் ஆழமான ஒரு கருத்தியல். நீங்க இன்டர்செக்ஷனாலிட்டியை ஹோல்டு பண்ணலனாக்க நீங்க பேசக்கூடிய அரசியல், நீங்க முன்னெடுத்து வைக்கிற உரிமை சார்ந்த விஷயங்கள் தோத்து போயிடும், உங்களுக்கு கிடைக்காது. அதனால நம்ம இன்டர்செக்ஷனாலிட்டி நோக்கி பயணிக்க வேண்டிய காலகட்டத்துல இருக்க ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு. அதை சார்ந்த ஒரு கவிதை தான் உங்க முன்னாடி இன்னைக்கு நான் வைக்க போறேன். எது விடுதலை? சமூகமே உங்களை பார்த்து கேட்கிறேன், எது விடுதலை? நீங்கள் கட்டி வைத்த காத்திரமான சாத்திரங்களின் சாட்டை அடிகளை, நீங்கள் கட்டி வைத்த காத்திரமான சாத்திரங்களின் சாட்டை அடிகளை வாங்கிக் கொண்டு சமத்துவத்தின் கழுத்தை நெறித்துக் கொண்டு சமூக நீதி மூச்சு திணறி கொண்டிருக்கிறது.
நீங்கள் கட்டி வைத்த காத்திரமான சாத்திரங்களின் சாட்டை அடிகளை வாங்கிக் கொண்டு சமத்துவத்தின் கழுத்தை நெரித்துக் கொண்டு சமூக நீதி மூச்சு திணறிக் கொண்டு இருக்கிறது. இன்னுமா நீங்கள் அனுசரித்து வருகிறீர்கள்? ஆகஸ்ட் 15 சுதந்திர தினம். ஆதிக்கம் மணி திரண்டு உருக்குலைகிறது விளிம்பு நிலை வலிமை இல்லாதவர்களை. ஆதிக்கம் அணிதிரண்டு உருக்குலைக்கிறது விளிம்பு நிலை வலிமை இல்லாதவர்களை. ஆகச் சிறந்த ஆண்மை என்கிறீர்கள், தாய்மை சிறந்த பெண்மை என்கிறீர்கள். பாலினம் கொண்டு இத்தனை ஆதிக்கமா? ஆகச் சிறந்த ஆண்மை என்கிறீர்கள், தாய்மை சிறந்த பெண்மை என்கிறீர்கள். பாலினம் கொண்டு இத்தனை ஆதிக்கமா? எங்கள் பாலுறவை உங்கள் கலாச்சாரம் ஏன் எட்டி பார்க்கிறது? எங்கள் பாலுறவை உங்கள் கலாச்சாரம் ஏன் எட்டி பார்க்கிறது? நீங்கள் கட்டி வைத்த பாலினமும் பாலுறவும் தான் புனிதமென எழுதிவிட்டார்களோ? நீங்கள் கட்டி வைத்த பாலினமும் பாலுறவும் தான் புனிதமென எழுதி வைத்தார்களோ? பேரன்புள்ள குயர் நெஞ்சங்கள், இங்குள்ள அரசியல் அந்தரங்கம் அலசுவீராக. பேரன்புள்ள குயர் நெஞ்சங்களே, இங்குள்ள அரசியல் அந்தரங்கம் அலசுவீராக. கட்சி சார்ந்த அரசியல், சமூகம் சார்ந்த அரசியல், பொருளாதாரம் சார்ந்த அரசியல், கலாச்சாரம் சார்ந்த அரசியல், சுற்றுச்சூழல் சார்ந்த அரசியல், கட்சி, சமூகம், பொருளாதாரம், கலாச்சாரம், சுற்றுச்சூழல், இது அனைத்தையும் சார்ந்த அரசியல் அலசுவீராக. நாம் பேசுகின்ற பாலின அரசியல் தனித்துவமானது. நாம் பேசுகின்ற பாலின அரசியல் தனித்துவமானது. கட்சி, சமூகம், பொருளாதாரம், கலாச்சாரம், சுற்றுச்சூழல் ஆகிய ஐந்தும் பாலினம் சுற்றியே இருக்கிறது. கட்சி, சமூகம், பொருளாதாரம், கலாச்சாரம், சுற்றுச்சூழல் ஆகிய ஐந்தும் பாலினம் சுற்றியே இருக்கிறது. பாலினம் வைத்தே பாலீர்ப்பு அரசியல் இருக்கிறது. பாலினம் வைத்தே பாலீர்ப்பு அரசியலும் இருக்கிறது. பெண் விடுதலையிலேயே இவையெல்லாம் இருக்கிறது. பெண் விடுதலையிலேயே இவையெல்லாம் இருக்கிறது. அப்போது நாம் எந்த அரசியல் பேச வேண்டும்? குறுக்கு வெட்டரசியல். குறுக்கு வெட்டரசியல் இன்டர்செக்ஷனாலிட்டி, குறுக்கு வெட்டரசியல் முன்னெடுக்க வேண்டும். அது என்ன குறுக்கு வெட்டரசியல்? ஆதிக்கம் செலுத்தி சமூகத்தை எதன் காரணத்தால் ஒடுக்கினாலும் எவ்வித பேதமின்றி பற்றுமின்றி மானுட பற்று கையேந்தி குயர்களே நாம் துணையாய் நிற்போம். ஆதிக்கம் செலுத்தி சமூகத்தை எதன் காரணத்தால் ஒடுக்கினாலும் எவ்வித பேதமின்றி பற்றுமின்றி மானுட பற்று கையிலேந்தி குயர்களே நாம் துணையாய் நிற்போம். நம் குரல்களை ஆதிக்கத்திற்கு எதிராக கொடுப்போம். குயர்களே நாம் துணையாய் நிற்போம். நம் குரல்களை ஆதிக்கத்திற்கு எதிராக கொடுப்போம். நாங்கள் சோர்ந்து போகவில்லை. நாங்கள் சோர்ந்து போகவில்லை. உங்களுக்கு எங்கள் சுயமரியாதையால், உங்களுக்கு ஆதிக்க சமூகமே, உங்களுக்கு எங்கள் சுயமரியாதையால் சூடு போட்டுக் கொண்டே இருப்போம். நீங்கள் கட்டி வைத்த சாதி, மத, இன, மொழி, நிற, பாலின பேதங்களையும், நீங்கள் கட்டி வைத்த சாதி, மத, இன, மொழி, நிற, பாலின பேதங்களையும், நீங்கள் கற்பிதம் செய்து வைத்த பிற்போக்கு மூட மலங்களை, நீங்கள் கற்பிதம் செய்து வைத்த பிற்போக்கு மூட மலங்களை எங்கள் சத்தமான உரிமை குரலால் சுத்தம் செய்வோம். நீங்கள் கட்டி வைத்த, நீங்கள் கற்பிதம் செய்த பிற்போக்கு மூட மலங்களை எங்கள் சத்தமான உரிமை குரல்களால் சுத்தம் செய்வோம். சமுதாய சுகாதாரத்தை காத்து சமூக நீதி வானவில் பாரெங்கிலும் பட்டொலி வீசட்டும். சமுதாய சுகாதாரத்தை காத்து சமூக நீதி வானவில் பாரெங்கிலும் பட்டொலி வீசட்டும். வாழ்க பெரியார், வாழ்க அம்பேத்கர், வாழ்க மார்க்ஸ். நன்றி, வணக்கம். ரொம்ப அழகான கவிதை வாசிப்பு. நான் முதல்ல பார்த்ததுமே கவிதையை ரொம்ப ரசிச்சு பார்த்திருக்கேன். நீங்க இன்னும் நிறைய கவிதைகள் எழுதும் சமூகத்துக்கு பெரிய புரட்சி பண்ணணுன்றது எங்கள மாதிரி நபர்களோட ஆசை. ரிஸ்வான் இதுக்கான ஒரு சின்ன அப்ரிசியேஷன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.
ரொம்ப ரொம்ப நன்றி. அந்த ஒரு சின்ன வேண்டுகோள் உங்களுக்கு எல்லாருக்குமே, உங்க மொபைல் வந்து சைலண்ட்ல போட்டீங்கன்னா கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகாம இருக்கும். ப்ளீஸ் கேன் யூ, அப்புறம் கொஞ்சம் நெருக்கி உட்காந்தீங்கன்னா நிற்கிறவங்களுக்கு கொஞ்சம் இடம் கொடுக்கலாம். கொஞ்சம் நன்றீங்க. இன்னும் சொன்னதும் நன்றீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எஸ் பிராசி. நம்மளோட பெர்ஃபார்மன்ஸை பாக்குறதுக்காக இன்னும் வெளியில நிறைய பேர் காத்திருக்காங்க. நம்மளோட சின்ன இடம் இன்னும் 2 பேருக்கு இடம் கொடுக்கும் இல்லைங்களா? அதுக்காக தான். ஓகே. அடுத்து